வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களுக்கு காட்சிப்படுத்தப்படும் செம்மணி ஆதாரங்கள். புதைகுழி பகுதியில் இன்று முன்னெடுக்கப்படும் ஊடுகதிர் சோதனை. செம்மணி அகழ்வை நிபுணத்துவமற்றவர்களை மேற்கொள்வதாக கூறும் சுமந்திரன். சர்வதேச உதவியை பெறவும் கோரிக்கை. கிருஷாந்தி கொலையாளியின் உயிருக்கு அரசாங்கமே பொறுப்பு. வாக்குமூலங்களை கேட்டறிய வேண்டும் என்கின்றார் கஜேந்திரகுமார். தமிழர் தாயகத்தில் அதிகரிக்கும் மனித யானை மோதல்கள். யானை தாக்கியதில் மட்டக்களப்பில் இளம் தாய் மரணம். ரஷ்யா எண்ணெய் கொள்வனவு குறித்த ட்ரம்பின் கருத்துக்கு இந்தியா பதிலடி. எண்ணெய் கொள்வனவு நிறுத்தப்படாது எனவும் கருத்து. அணு ஏவுகணை கட்டுப்பாடுகளுக்கு கீழ்ப்படிய போவதில்லை. ரஷ்யாவின் புதிய நிலைப்பாட்டினால் அதிகரிக்கும் அச்சம். தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழிகளில் இருந்து மீட்கப்படுத்தப்பட்ட சான்று பொருட்களை அடையாளம் காணும் வகையில் இன்று அவை மக்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதனிடையே புதைக்குழியிலிருந்து நேற்று மேலும் 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ள அதேவேளை 6 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழியில் 2ஆம் கட்டத்தின் 2ஆம் பாக அகழ்வு நடவடிக்கை நேற்று 15வது நாளாக முன்னெடுக்கப்பட்டது. இந்த 15வது நாளில் 61 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் இந்த மனித புதைக்குழியில் அகழ்வு பணிகளானது இதுவரையில் கட்டங்கட்டமாக 39 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் நேற்றுடன் அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளின் எண்ணிக்கை 135ஆக உயர்வடைந்துள்ளதுடன் இதுவரை 126 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதேபோல தற்போதுள்ள 2 மனித புதைக்குழிகளை விட அருகிலுள்ள பகுதியில் மேலும் மனித புதைக்குழிகள் உள்ளனவா என்பதை ஆராயும் நோக்கில் இன்று 2வது நாளாக ஊடுகதிர் பரிசோதனை மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த ஊடுகதிர் பரிசோதனையின் அறிக்கை யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் அது தொடர்பான மேலதிக நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி புதைக்குழி அகழ்வு பணிகளை நிபுணத்துவமற்றவர்களை மேற்கொள்வதாகவும் இந்த பணிகளில் சர்வதேச உதவி பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த அகழ்வு பணிகள் விடயத்தில் அரசு நிறுவனங்கள் பின்னடிப்பு செய்யும் செயற்பாடுகளையும் அவதானிக்க முடிவதாக செம்மணி புதைக்குழி அகழ்வை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை கூறியுள்ளார். உண்மை கண்டறியப்படுகிற பொறிமுறையை குறித்து நாங்கள் பேசுகிற போது இலங்கையிலே நிலத்துக்கு கீழே தான் இந்த உண்மைகள் பல புதைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த மனித புதைகுழிகள் தோண்டப்படுகிற விடயம் உண்மை கண்டறியப்படுகிற செயற்முறையிலே மிகவும் முக்கியமான ஒரு பங்களிப்பை செலுத்துகிறது. பலருக்கு பலவிதமான சந்தேகங்கள் இருக்கின்றன. இது மூடி வரைக்கப்படுமா அல்லது அப்பொழுது செம்மணியிலே செய்துவிட்டு கைவிட்டதை போல விடப்படுமா, மன்னாரிலே நடந்ததை போல இருக்குமா அல்லது கொக்கு தொடுவாய் முடிந்ததை போல அதுக்கு பிறகு அதை பற்றி ஒரு கேள்வி இல்லாமல் அல்லது மாத்தளையிலே நடந்ததை போல கூட இருக்குமா என்று பலவிதமான சந்தேகங்கள் கேள்விகள் பலருக்கு இருக்கிறது. ஆகையினால்தான் இதனை ஒரு வெளிப்படைத்தன்மையோடு செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்கிற அதே வேளையிலே இலங்கை அரசாங்கத்தினுடைய வெவ்வேறு அணிகள், அது போலீஸாக இருக்கலாம் அல்லது காணாமலாக்கப்பட்டவர்களுடைய அலுவலகமாக இருக்கலாம், பல்கலைக்கழகமாக இருக்கலாம், அகழ்வு பணிகள் செய்கிறவர்களாக இருக்கலாம், அவர்கள் எல்லாம் இதனை சேர்ந்து செய்திருந்தாலும் கூட மக்களுக்கு இது சம்பந்தமான ஒரு நம்பிக்கை ஏற்படுவதாக இருந்தால் நிச்சயமாக ஆரம்பத்திலே இருந்தே சர்வதேச மேற்பார்வை இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டே இருக்கிறோம். இது ஆரம்பித்த வேளையிலேயே நாங்கள் இது சம்பந்தமாக ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம். செம்மணி மனித புதைக்குழி வழக்கில் குற்றவாளியாக கண்டறியப்பட்ட சோமரத்தின ராஜபக்ஷவின் உயிருக்கு சிறையில் ஆபத்து ஏற்படுமானால் அதற்கு அரசாங்கமே முழு பொறுப்பேற்க வேண்டும் என அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் செயலாளர் நாயகமும் நாடாளுமன்ற உறுப்பினரும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார்.
ஏற்கனவே செம்மணி பகுதியில் சுமார் 600 பேரின் உடல்கள் வரை புதைக்கப்பட்டுள்ளதாக சோமரத்ன ராஜபக்ஷ ஏற்கனவே வாக்குமூலம் வழங்கியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தலையாட்டிகள் மூலம் அடையாளப்படுத்தப்பட்ட சுமார் 300 பேரை செம்மணியில் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டதாகவும் தனது கணவர் கூறியதாக சோமரத்ன ராஜபக்ஷவின் மனைவி தெரிவித்துள்ளார் என்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டுள்ளார். இந்த கொலைகளை செய்வதற்கு தனது கணவருக்கு உத்தரவுகளை பிறப்பித்த நபர்கள் தொடர்பில் சாட்சியம் அளிக்க தயாராக இருப்பதாக ஜனாதிபதி அனுரவுக்கு கடிதம் எழுதியதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ஷவின் மனைவி கூறுவதை போன்று அவர் என்ன கூறப்போகிறார் என்பதை அறிய வேண்டும் எனவும் சிறையில் உள்ள நிலையில் அவருக்கு ஏதாவது உயிர் ஆபத்துகள் ஏற்படும், ஆனால் அதற்கு அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் எனவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பாடசாலை மாணவி கிருஷாந்தி படுகொலை வழக்கில் தண்டனை அனுபவித்து வரும் சோமரத்ன ராஜபக்ஷ சர்வதேச மன்றில் சாட்சியளிக்க தயார் என கூறியுள்ள விடயம் திருப்புமுனையான ஒன்றெனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். செம்மணி புதைக்குழி அகழ்வை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை கூறியுள்ளார். செம்மணி என்று சொன்னாலே சோமரத்ன ராஜபக்சனுடைய அந்த நீதிமன்றத்திலே அவர் கூறியதில் இருந்து எழுந்த ஒரு விடயம் இப்பொழுது அந்த உண்மை நிரூபணமாகிக் கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் வீரகேசரியிலே அவர் இது சம்பந்தமாக நான் சாட்சியம் கொடுக்க தயார், ஒரு சர்வதேச மன்றுக்கு நான் சாட்சியம் கொடுக்க தயார் என்று சொன்னதாக செய்தி வந்திருக்கிறது. அந்த செய்தி உண்மையானால் அதற்கு வழி செய்து கொடுக்க வேண்டும். சர்வதேச மன்றொன்றிலே அவரை நிறுத்தி அவருடைய கூற்றுக்களை பெற்று அவர் சொல்லுவது ஒத்துப்போகிறதான இந்த தடயங்களை கண்டுபிடிக்கிற விடயங்கள் ஒத்துப்பாக்கப்பட வேண்டும். இது மட்டுமல்ல, இது ஒரு திருப்பு முனையான சம்பவமாக நாங்கள் கருதுகிறோம். வேண்டுமென்றே தமிழ் மக்கள் ஒரு இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டதுக்கான சான்றுகள் இங்கே இருந்து ஆரம்பமாகிறது போலவும் தோன்றுகிறது. ஆகவே இதற்கான சான்றுகளை சேகரிக்கிற பொறிமுறைகள் விசேஷமாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே தற்போது ஓஸ்லாப் என்கின்ற ஒரு பொறிமுறை இருக்கிறது. சான்றுகளை பதிவு செய்கிறதும் அதனை பாதுகாக்கிறதுமான பொறிமுறை அவையெல்லாம் வரவழைக்கப்பட்டு இங்கே நடந்த விடயங்கள் முழுமையாக வெளிப்படுத்தப்பட வேண்டும். அரச அதிகாரிகள் அல்லது அரச திணைக்களங்கள் இதிலே சற்று பின்னடிக்கிறதான சந்தேகங்கள் சில சம்பவங்கள் மூலமாக எங்களுக்கு தெரிய வருகிறது. அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்லுவது இதனை முழுமையான வெளிப்படைத்தன்மையோடு முழுமையான சர்வதேச மேற்பார்வையோடு இவை வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும். வடக்கு மாகாணம் கல்வியில் பின்தங்கி வருவதான விமர்சனங்களுக்கு மத்தியில் ஸ்ரீலங்கா பிரதமருடன் இடம்பெற்ற முக்கிய கலந்துரையாடலில் அதிகாரிகள் ஆழ்ந்து உறங்கிய சம்பவம் உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறான அதிகாரிகளால் இருக்கும் பட்சத்தில் தமிழர் தாயகத்தில் எவ்வாறு கல்வியை முன்னேற்ற முடியும் என மக்கள் மத்தியில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை முடிவுகளின் பிரகாரம் வடமாகாணம் கல்வியில் வீழ்ச்சி கண்டுள்ளமை தொடர்பில் பிரதமர் கரணி அமரசூரிய தலைமையில் உயர்மட்ட கலந்துரையாடல் கைதடியில் உள்ள வடக்கு மாகாண சபை கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இதன்போது பிரதமரும் கல்வி அமைச்சருமான கரணி அமரசூரிய கருத்து வெளியிட்டுக் கொண்டிருந்த போது சில கல்வி உயர் அதிகாரிகள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தமை அவதானிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் வடக்கின் கல்வி நிலைமை பின்னோக்கி செல்வதற்கு அதிகாரிகளின் அசம்பந்த போக்கே காரணம் என கலாநிதி கரணி அமரசூரிய சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழர் தாயகத்தில் அதிகரித்து வரும் ஜானை மனித மோதல்களினால் உயிர்கள் பலியாகும் துன்பியல் சம்பவங்கள் பதிவாகி வருகின்றன. இந்த நிலையில் மட்டக்களப்பில் ஜானை தாக்கியதில் இளம் தாய் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஆயத்தமலை காவல்துறை பிரிவில் உள்ள மகளவட்டுவான் பகுதியில் சம்பவ தினமான நேற்றைய தினம் இரவு வீட்டின் முற்றத்தில் தனது 3 வயது பெண் குழந்தையுடன் இளம் தாய் ஒருவர் இருந்துள்ளார். இதன்போது குடிமனைக்குள் உட்புகுந்த யானை அவர்களை தாக்கியதில் தாயார் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளார். மகளவட்டுவானைச் சேர்ந்த 35 வயதுடைய ரவிச்சந்திரன் பசுபதி என்பவரே இவ்வாறு பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். தாயுடன் இருந்த 3 வயது குழந்தை அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதனையடுத்து உயிர் தப்பிய குழந்தை பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதுடன் உயிரிழந்த பெண்ணின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. யாழ்ப்பாணம் கட்டைக்காடு பகுதியில் 23 மில்லியனுக்கும் அதிகமான பெறுமதியான கேரள கஞ்சா ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டது. ஆலியவளை கலப்பு பகுதிக்கு அருகே நடாத்தப்பட்ட சோதனை தேடுதலின் போது
இந்த கஞ்சா தொகை மீட்கப்பட்டதாக ஸ்ரீலங்கா கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். வடக்கு கடற்படை கட்டளையின் வெத்தலைக்கேணி கடற்படை மையத்தில் நடத்திய விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது கட்டுக்காடு பகுதியில் உள்ள புதரில் சந்தேகத்துக்கிடமான பொதிகள் வைக்கப்பட்டிருந்தமை அவதானிக்கப்பட்டுள்ளது. இந்த பொதிகளை சோதனைக்கு உட்படுத்திய போது அவற்றில் 102 கிலோகிராம் நிறையுள்ள கேரளா கஞ்சா இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த கேரளா கஞ்சா தொகுதியானது மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மருதங்கேணி காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு வடபகுதிக்கு கடத்தி வரப்படும் இவ்வாறான கஞ்சா பொதிகள் அண்மை காலமாக அதிகளவில் கைப்பற்றப்பட்டு வருகின்றமையும் புதிய கரிசனைகளை ஏற்படுத்தியுள்ளது. திருகோணமலை பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் பெண் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த விபத்தில் மேலும் 2 சிறிய காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். திருகோணமலை நகரின் பிரதான வீதியில் நேற்று பிற்பகல் உந்துருளி ஒன்று மகளுந்து மீது மோதுண்டு மற்றொரு உந்துருளியுடன் மோதியுள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த பெண் உள்ளிட்ட 2 லேசான காயங்களுடன் ஒருவர் மயக்கமடைந்த நிலையில் திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். சம்பவம் தொடர்பான விசாரணைகளை திருகோணமலை தலைமை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவை நோக்கி விரல் நீட்டுவோர் ரஷ்யாவுடன் வர்த்தகத்தில் ஈடுபடுகின்றார்கள் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் விமர்சனத்துக்கு டெல்லி கடும் தொனியில் பதிலளித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் மசகு எண்ணெயை கொள்முதல் செய்து அதிக லாபத்துக்கு திறந்த சந்தையில் இந்தியா விற்பனை செய்து வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருந்தார். ரஷ்ய தாக்குதலில் உக்ரைனில் எவ்வளவு மக்கள் மரணிக்கின்றார்கள் என்பது குறித்து இந்தியா கவலை அடையவில்லை என கூறியுள்ள டொனால்ட் ட்ரம்ப் இதனால் இந்தியாவுக்கான வரியை கணிசமாக அதிகரிக்க உள்ளதாகவும் எச்சரித்தார். டொனால்ட் ட்ரம்பின் இந்த விமர்சனத்துக்கு பதிலளித்துள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சின் ஊடக பேச்சாளர் ரன்தீர் ஜெய்வாஸ் தமது நாட்டின் எதிரி சக்தி கொள்கை அதன் தேசிய நலன் மற்றும் உலக சந்தையின் நிர்பந்தங்களை அடிப்படையாக கொண்டது என கூறியுள்ளார். இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு ரஷ்யாவில் இருந்து எண்ணெயை கொள்ளளவு அவசியமானது என அவர் குறிப்பிட்டுள்ளார். உக்ரைன் போர் ஆரம்பித்ததிலிருந்து இந்தியாவின் வழக்கமான எண்ணெய் விநியோகஸ்தர்கள் தமது விநியோகங்களை ஐரோப்பாவிற்கு திருப்பிவிட்டுள்ளதாகவும் ரன்தீர் கூறியுள்ளார். அத்தகைய சூழ்நிலையில் இந்தியாவுக்கு குறைந்த வாய்ப்புகள் காணப்படுவதால் ரஷ்யாவிலிருந்து எண்ணெயை கொள்ளளவு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது லாபம் ஈட்டும் உத்தி அல்ல எனவும் மாறாக பொதுவான இந்திய நுகர்வோருக்கு மலிவான மற்றும் தடையற்ற விநியோகத்தை வழங்குவதே முன்னுரிமையாகும் எனவும் ரன்தீர் தெரிவித்தார். இந்தியாவை விமர்சிக்கும் நாடுகள் ரஷ்யாவுடன் வணிகம் செய்வதாகவும் அவர்களுக்கு அவ்வாறு செய்ய வேண்டிய கட்டாயமில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். எனினும் அவர்கள் லாபத்துக்காக அவ்வாறு செய்கின்றார்கள் என்பதே ஒரே வித்தியாசம் எனவும் ஏனையவர்களை நோக்கி விரல் நீட்டுவதற்கு முன் அவர்கள் தமது சொந்த நடத்தையை பார்க்க வேண்டும் எனவும் இந்திய வெளிவிவகார அமைச்சின் ஊடக பேச்சாளர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். குறுகிய மற்றும் நடுத்தர தூரம் கொண்ட அணு ஏவுகணைகளை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தும் ஒப்பந்தத்தை தமது நாடு இனியும் கீழ்ப்படியாது என ரஷ்யாவின் முன்னாள் ஜனாதிபதி திமித்ரி மெத்வடேவ் எச்சரித்துள்ளார். அமெரிக்க தலைமையிலான நேட்டோவின் ரஷ்ய எதிர்ப்பு கொள்கையை விமர்சித்துள்ள திமித்ரி இதற்கான பதில் நடவடிக்கையை தமது நாடு மேற்கொள்ளும் எனவும் கூறியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் திமித்ரி மெத்வடேவ் ஆகியோருக்கு இடையில் சமூக வலைதளத்தில் வார்த்தை போர் இடம்பெற்று வருகிறது. இந்த நிலையில் நடுத்தர மற்றும் குறுந்தூர அணு வல்லமை கொண்ட ஏவுகணைகளை பயன்படுத்துவதற்கான கட்டுப்பாடுகளுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட தீர்மானமானது ரஷ்ய எதிர்ப்பு கொள்கையின் விளைவாகும் என திமித்ரி மெத்வடேவ் கூறியுள்ளார். இது தமது நாட்டின் அனைத்து எதிரிகளும் கருத்தில் கொள்ள வேண்டிய யதார்த்தம் எனவும் மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர் எச்சரித்தார். ரஷ்யாவின் பலமிக்க பாதுகாப்பு பேரவையின் துணைத் தலைவராக பணியாற்றும் திமித்ரி மெத்வடேவ் அண்மைய ஆண்டுகளில் ரஷ்யாவின் அணுசக்தி திறன்கள் குறித்து எச்சரிக்கும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் திமித்ரி மெத்வடேவ் கூறியது ரஷ்யா மேற்கொள்ளவுள்ள மேலதிக நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பான விவரங்கள் எதனையும் வெளியிடவில்லை. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களுக்கு காட்சிப்படுத்தப்படும் செம்மணி ஆதாரங்கள் புதைகுழி பகுதியில் இன்று முன்னெடுக்கப்படும் ஊடுகதிர் சோதனை. செம்மணி அகழ்வை நிபுணத்துவமற்றவர்களை மேற்கொள்வதாக கூறும் சுமந்திரன் சர்வதேச உதவியை பெறவும் கோரிக்கை. கிருஷாந்தி கொலையாளியின் உயிருக்கு அரசாங்கமே பொறுப்பு, வாக்குமூலங்களை கேட்டறிய வேண்டும் என்கின்றார் கஜேந்திரகுமார்.
தமிழர் தாயகத்தில் அதிகரிக்கும் மனித யானை மோதல்கள். யானை தாக்கியதில் மட்டக்களப்பில் இளம் தாய் மரணம். ரஷ்யா எண்ணெய் கொள்வனவு குறித்த ட்ரம்பின் கருத்துக்கு இந்தியா பதிலடி. எண்ணெய் கொள்வனவு நிறுத்தப்படாது எனவும் கருத்து. அணு ஏவுகணை கட்டுப்பாடுகளுக்கு கீழ்ப்படிய போவதில்லை. ரஷ்யாவின் புதிய நிலைப்பாட்டினால் அதிகரிக்கும் அச்சம். இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.